ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி அற்புதமான பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பௌர்ணமி, சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னாலே மங்களகரமான ஒரு நாள் தான். அதுலேயும் இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகளோடு வந்து இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலையுமே பௌர்ணமி வர்றது உண்டு. ஆனால் அது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்புகளானது வித்தியாசப்பட்டு இருக்கும். அதில் தாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்தராயண காலத்தினுடைய, அதாவது தட்சாயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பமாகக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ பௌர்ணமி திதியும் அன்னைக்கு, வரலட்சுமி விரதமும் அன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் ஒன்று சேர வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான விசேஷமான ஒரு நாள். நீங்கள் ஆலயங்களுக்கே போகலினாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் மங்களகரமான பொருட்களை வாங்கி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேலும் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவான்கிட்ட நினைத்து என்ன வைக்கிறீங்களோ வேண்டுதல்கள் அது அப்படியே நிறைவேறும். மேலும் பார்த்தீங்கன்னா, அமாவாசை எப்படி குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளோ அதே போல் தான் பௌர்ணமியும். இந்த நாள்லையும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடுகள் செய்யலாம். ரொம்ப நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பௌர்ணமி ஆரம்பமாகக்கூடிய திதி நேரம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுதுன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நண்பகல் 2:51 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை மதியம் 2:51 வரைக்குமே வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஒரு பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் வந்து உருவாகி இருக்குது. ஸோ இந்த நாள் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. உகந்த நாள் வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரம்தான். ஆனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாள். கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை வந்து டைப் பண்ணுங்கள். மகாலட்சுமியினுடைய தேவைகள் அப்படின்றது எல்லாருக்குமே வேண்டியது தான். ஸோ பணம் அப்படின்ற பணப்பிராப்தம் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அவங்கள்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எவ்வளவு தான் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பண வரவுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் சரி, மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. எப்பேற்பட்ட விஷயத்தையும் அவங்களால வந்து கடந்து வர முடியும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பௌர்ணமிக்கு அப்புறமா மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கிரகங்கள் தான். அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்களோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதோடு பார்த்திங்கன்னா திதிகள் வரும் பொழுதும் இப்படித்தான். அமாவாசை பௌர்ணமி வரும் பொழுது கண்டிப்பாக மாற்றமானது ஏற்படுங்க. ஸோ 8ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கிறாரு. 1 மற்றும் 2வது ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறதுனால மிதுனராசினியர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அதோட தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. வெளியூர் பயணங்களும் நீங்கள் அதிகமாக வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஆகஸ்ட் 8லேருந்து வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி கூட ஒரு சிலர்லாம் வந்து வெளியில் போய் ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகி இருக்கும். அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதனால் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா மேலோங்க ஆரம்பிக்கும். மனஸ்தாபங்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரகநிலைகள் சூப்பராக இருக்குது. ஸோ மிதுன ராசியுடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். வழக்கம் போல் கேது உங்களுக்கு 3வது வீட்டிலே தான் இருக்கார். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்தி வச்சுருப்பார். நோய் நொடிகள் எது இருந்தாலுமே விலகி போயிடுங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க நோய் நொடிகள்லாம் பார்த்து. மேலும் மருத்துவ விரைய செலவுகள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். என்ன தான் நீங்கள் செலவுகள் வந்து செய்துட்டு இருந்தாலுமே கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். அதோடு உங்களுக்கு இந்த டைமில் ஆன்மீகத்தில் எண்ணங்களானது அதிகரிக்கும்.
எப்படியாவது நம்ம வழிபாடுகள் செய்யணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம், எப்படி செய்யலாம், என்னென்ன பூஜைகள்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கே வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். 10ஆம் வீட்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து செய்யலாம். ஏன்னா புது தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அடிஷ்னலாக இதுவும் கூட சேர்த்து பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாங்க. புதுசாக நீங்கள் எது வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ன வரைக்கும் நான் தொழிலே செஞ்சது கிடையாது, இப்போ தான் புதுசாக இது வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக அதுவும் பண்ணலாம். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கை. நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ அனுபவமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. ஸோ எத்தனை பேருக்கு அவங்க நினைக்கக்கூடிய வகையில் வேலை கிடைக்கிது, வாய்ப்பு கிடைக்கிது, நினச்சி பாருங்கள். ஸோ அதை நம்ம கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனமும் கூட. நம்மளால் அதில் வெற்றி பெற முடியுதா, தோல்வி கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். நம்ம எந்த அளவுக்கு அதில் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சிந்திக்கணும். ஸோ கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து தீர்ந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆகஸ்ட் 17க்கு அப்புறமாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2ல் இருந்து உங்களுக்கு சூரியன் 3வது இடத்துக்கு போக போகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கி தான் சூரியனுடைய பயிற்சி. ஸோ அப்போ சூரியன் 2லேருந்து 3க்கு போகிறதுனால நிறைய நன்மைகள் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். இந்த பெரிய நபர்களுடைய சந்திப்பு, அவங்களுடைய ஆதரவு, உதவி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ தந்தை மகனுடைய உறவும் பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 2ஆம் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கிறதுனால ஞாபக மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ அதிகமாகவே இருக்கும். ஸோ பண மோசடிகள்லாம் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் யாருக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு அதிகமான ஞாபக மறதி இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ பணத்தை இழக்கும் சூழ்நிலையெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். புதிய நபர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேலும் ராசிக்குள்ளே குரு இருக்கிறதுனால வீணாக ஆடம்பர செலவுகள்லாம் செய்யாதீங்க, குறைக்கிறதுக்கு பாருங்கள். அதே போல் பணம் கொடுக்கல் விவகாரங்கள்லாம் கவனமாக இருக்கணும். மேலும் மிதுனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் யாருக்குமே முன்ஜாமீன் மட்டும் போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களை தான் வந்து தொடர்ந்து வரும். அதனால் யாருக்காகவும் இந்த வேலையை வந்து செய்யாதீங்க. 9வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ ராகு 9ல் இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல், சங்கடம் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தாங்க இருக்கும். அப்பப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு ஏற்படக்கூட செய்யும். தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து செய்யுங்க. எதையுமே வந்து மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படி தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தான் உறவு முறைகளுக்குள்ளே கூட பிரச்சனை வந்துடும். நம்மளால் எதையுமே வந்து சமாளிக்க முடியாமல் போயிடும். அதனால் தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக பாருங்கள். மேலும் இந்த டைமில் அடிக்கடி வீட்டில் சண்டைகள்லாம் ஏற்படுது அப்படின்ற சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா நீங்கள் தான் வந்து விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் நன்மைகளானது நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் மிதுனராசி நேயர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. இருந்தாலுமே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும். ஏன்னா நமக்கு எல்லா கிரகங்களுமே வந்து நன்மைகள் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும். அது மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யுங்க. இருந்தாலுமே கூட இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் புதன்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. உங்களால் அப்படி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அமாவாசை திதியில் குலதெய்வ கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது குலதெய்வ ஆலயம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம கட்டாயம் போயிட்டு வரணும். அதுவும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற ஒரு சிறப்புமிக்க திதிகளில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயமாக தொடர்ந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலே குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் காட்டிலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து செய்யணும், எல்லா கிரகங்களும் நல்லபடியாக வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா குலதெய்வமும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். குலதெய்வத்தினுடைய அருளாசி நிச்சயம் வேணும். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க.
கூடவே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.